வணக்கம் நண்பர்களே. கொத்தவரங்காய் துவையல் எப்படி சேர்த்து போடலாம். கொத்தவரங்காய் 200 கிராம், புளி 20 கிராம், மஞ்சள்தூள் 2 பிஞ்சு, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 1, காஞ்ச மிளகா 10 நம்பர், இஞ்சி 20 கிராம், பூண்டு 30 கிராம், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. சீரகத்தை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயத்துக்கு போட்டுவோம். நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு இஞ்சி 2 போட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் கொத்தவரங்காய் போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு. புளி மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். அந்த கொத்தவரங்காய் வேகிற வரைக்கும் வதக்கணும். உப்பு தேவையான அளவு. ஸ்லோ ஃபயரில் நல்லா குக் ஆகட்டும். பீன்ஸ் குக் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு விடுங்க. கொத்தவரங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வெந்தும் போச்சு. சூடு ஆறினோடனே நம்ம அரைக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூடு ஆறினோடனே அரைச்சி தாளிச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. நம்ம அரைக்க ஆரம்பிச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. அரைச்சாச்சு. இந்த இது போதும். குறைன்னுக்குது. தாளிச்சிக்க வேண்டியது தான். நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு வேண்டியது. அடுத்து பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. எல்லாம் இதுமாரி வதக்கி வச்சாக்கா இன்னும் ஒரு வாரத்து இருக்கும். நம்ம அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சிட்டாக்கா உடனே யூஸ் பண்ணிடணும். இன்னும் வதக்கி வச்சாக்கா ஒரு வாரம் இதை வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டோம். கிண்டி விடணும். கொஞ்சம் சுண்டுட்டோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ
பாருங்கள் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்தமாரி செய்து வச்சாக்கா அப்படியே ஒரு வாரம் மேலே வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே தாளிச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் யூஸ் பண்ணிடணும். எடுத்துடலாம் நம்ம. சுண்டக்காய் துவையல் ரெடி.